ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற நிறைய மென்டல், எமோஷனல், ஃபிசிக்கல் இஷ்யூஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ்க்கும் சம்மந்தப்பட்ட ரூட் காசஸ், நிறைய விஷயம் புரியாம இருக்கிற எத்தனையோ விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட ரூட் காசஸ் எல்லாமே பாஸ்ட் லைஃப்ல கனெக்ஷன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லைஃப்னா இந்த இந்த ஜென்மத்துல பிறந்துட்டு இந்த ஜென்மத்துல இருக்கிற வரைக்கும் அதான் லைஃப் நினைச்சிட்டு இருக்கோம். அது அது மட்டும் லைஃப் கிடையாது. இந்த ஜென்மமானது எக்ஸ்டென்ஷன் மாதிரி. நம்மளுக்கு லைஃப் நம்மளோட இந்த சோல் ஜெர்னி தான் நம்மளோட லைஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த சோல் ஜெர்னில ஒரு ஆன்மா தேவைப்பட்ட 1000, 2000, 3000 எவ்வளோ, அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. எத்தனை ஜென்மம் வேணா எடுக்கலாம். அப்போ ஒரு ஜென்மம் தான் ஒரு லைஃப்னு நினைக்க கூடாது. நம்ம பாடி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இல்லாம சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஜென்மத்துல ஒரு உடம்பு மாத்திக்கிட்டே இருப்போம். ஒரு வாட்டி ஆண் உடம்பு, இன்னொரு வாட்டி பெண் உடம்பு, அந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சோல் ஜெர்னி இட்ஸ் கால் த கம்ப்ளீட் லைஃப். இந்த லைஃப்ல டு பி சிம்பிள், லைஃப்ல எத்தனையோ ஜென்மம் நம்ம எடுக்கிறோம். ஒரு இன்கார்னேஷன் இந்த ஜென்மம் தான் லைஃப் நினைக்க கூடாது. எத்தனையோ ஜென்மம் எல்லாமே சேர்த்து தான் லைஃப். ஸோ நம்மளோட சோல் ஜெர்னி தான் நம்மளோட லைஃப்னு சொல்லலாம். பட் இங்க இந்த புக்ல நம்ம 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 எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோமோ லைஃப்னா அந்த அந்த புரிதல் நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும். இந்த டெஃபினேஷன் மாறும். ஸோ நம்ம நினைக்கிற லைஃப்னு என்னது, இந்த ஜென்மத்துல எப்போ பொருந்துமோ எப்போ இருக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப் நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் லைஃப் கிடையாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப் மட்டும்தான். கண்டினியூஸ் லைஃப்ல அது ஒரு பார்ட் மட்டும்தான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நேத்து பண்ண வேலைக்கு இன்னைக்கு ரிசல்ட் எப்படி இருக்குமோ, இன்னைக்கு பண்ண வேலைக்கு நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஜென்மத்துல, இந்த லைஃப் டைம், இந்த ஜென்மத்துல நம்ம ஃபேஸ் பண்ற நல்லது கெட்டதுக்கு எல்லாமே பாஸ்ட் லைஃபோட கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அது ஃபியூச்சர் லைஃப் டைம்ஸ் மேல கூட இம்பாக்ட் இருக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது, ஒரு விஷயம் கெட்டது நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட். அது நேத்து இருக்கலாம், போன வாரம் இருக்கலாம், போன மாசத்துல நீங்க பண்ண ஆக்டிவிட்டியா இருக்கலாம், போன வருஷத்துல பண்ண ஆக்டிவிட்டியா இருக்கலாம், இல்ல போன ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்டது கூட இருக்கலாம். நேத்து கிளாஸ்ல நம்ம 2-3 கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தோம். அந்த கேஸ் ஸ்டடிஸ் கொஞ்சம் டீட்டெயிலா ஸ்டடி பண்ணோம். ஒரு கேஸ் ஸ்டடியில என்ன சொன்னோம்னா, ஒரு லேடி, ஒரு உமன், ஒரு வயசானவங்க, அவங்க 60 வயசு இருக்கும்போது மெடிடேஷன் வந்திருந்தாங்க. ஆனா பிறந்ததுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஆஸ்துமா இருந்தது, பிரீதிங் இஷ்யூஸ் இருந்தது. எத்தனையோ விதவிதமான மெடிசின்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி, எல்லாமே ஹெர்பல், நேச்சுரோபதி எல்லாமே யூஸ் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனால் குணமாகல. ஸோ அதில் கடைசியில் மெடிடேஷன் வந்திருக்காங்க. மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துல அவங்க ஒரு ரெக்ரெஷன்ல என்ன பார்த்தாங்கன்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப் எப்படி இறந்துட்டாங்கன்ற ஒரு சீன் பார்த்தாங்க. ஸோ நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரிவர் பக்கத்துல நடந்துட்டு போகும்போது பை மிஸ்டேக் எப்படியோ விழுந்துட்டாங்க. தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பயத்துல, அவருக்கு நீச்சல் வராமல் இருக்கிறதுனால இறந்துட்டாங்க. அந்த பயத்துல தண்ணி ஃபுல்லா முழுங்கிட்டு அந்த ட்ராமா இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த டெத் டைம்ல எந்த காரணத்தினால எப்படி இறந்துட்டாங்களோ அதோட எமோஷனல் பிளாக் இந்த ஜென்மத்தில் பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு. இந்த மெடிடேஷன்ல, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல அவங்க பார்த்ததுக்கு அப்புறம், ஓஹோ அவங்களோட அதாவது அவங்களோட சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து இருக்க ஆஸ்மாக்கு இதுதான் காரணம்னு சொல்லி
எப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மொமெண்ட்ல இந்த ஆஸ்மா இல்லை. ஸோ நம்ம பார்த்தாலே கிளியர் ஆயிடும் சில விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் கிளியர் ஆயிடும். ஆனா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமாவோ இல்லை மெடிடேஷன் மூலமாவோ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுனால ஒரு ஐடியா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுனாலே நமக்குள்ள ஹீலிங் நடக்கும். இத்தனை வருஷமா எந்த ஹீலிங் இல்லாம, எந்த ஹீலிங்கும் வேலை செய்யாத ஒரு இது மெடிடேஷன், அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனால எப்படி ஹீல் ஆயிடுச்சுன்னு, எப்படி ஹீல் ஆயிடுச்சுன்றதான் இந்த புக்கு படிச்சதுக்குள்ள, இந்த புக்ல நீங்க படிக்கும் போது நீங்க டிஸ்கவர் பண்ணலாம், நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் சில பேர் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, காசு சம்பாதிக்க முடியாது. சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க, சரியா படிக்க முடியாம இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேறாம இருப்பாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த காரணத்துக்கு, அந்த என்ன காரணம் அது நீங்க பார்த்தாலே, எது உங்களுக்கு தடங்கலா இருக்கு உள்ளுக்குள்ள என்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அதுல இருந்து பிரச்சனைல இருந்து வெளியில வரணும். முதல்ல எதனால நீங்க நின்னு போயிட்டீங்க, எதனால உங்களால சாதிக்க முடியல, எதனால நீங்க முன்னேற முடியலன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா தெரியும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை நான் சொல்யூஷனே கண்டுபிடிச்சிட்டு பிரச்சனை என்னன்றதே கூட தெரியல, புரியல, முடியலன்னு நினைக்கும் போது எப்படி தெரியும்? சொல்யூஷன் தேட முடியாது. இதுல 2 விதம் இருக்கு. ரெக்ரெஷன், ப்ரோக்ரெஷன். ரெக்ரெஷன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு உங்களோட பாஸ்ட் லைஃப் போயிட்டு பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டு அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு இதுக்கு என்ன லிங்க் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மன்னிச்சு விட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடங்களா இருக்கு, நீங்க உங்களுக்கு தெரியாம முன்னேறாம முடியாம எத்தனை விஷயம் எல்லாம் உள்ளுக்குள்ள தடங்களா உங்களுக்கு தெரியாம இருந்ததோ, உங்களால முன்னேறாம இருக்கிறதுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, இஸ் கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் ரெண்டு இருக்கு. கான்சியஸ் மைண்ட்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இதுல 2 விதமா டிவைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சைக்கிள் ஓட்டுறது தெரியும், பைக் ஓட்டுறது தெரியும், சமையல் பண்றது தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு தெரியும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். ஓகே. ரெண்டாவது, ஃபார் எக்ஸாம்பிள், சைனீஸ் எனக்கு தெரியாது, ஆனா அது ஒரு லாங்குவேஜ் இருக்குன்ற விஷயம் தெரியும். ஸோ இந்த கான்சியஸ் மைண்ட்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு உங்களுக்கு தெரிஞ்சது, இன்னொன்னு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த 2 விஷயம். அன்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா, ஆனா ஒன்னு இருக்கு, அது என்னன்றது கூட தெரியாது, அது தெரியாதுன்ற விஷயம் கூட தெரியாது. அப்ப எப்படி தெரியும்? ஸோ அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் ஒரு 1000 ஜென்மம் எடுத்திருந்தோம்னா, அந்த 1000 ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மெமரிஸும் அதுல இருக்கும். போன ஜென்மத்துல நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், இந்த ஜென்மத்துல உங்களுக்கு படிப்பே இல்லாம இருக்கும், ஆனா போன ஜென்மத்துல நீங்க சயின்டிஸ்டா இருக்கலாம். அந்த நாலேஜ் உங்க சப்கான்சியஸ், கான்சியஸ், அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல நீங்க ஒரு பெரிய மகானா இருக்கலாம். அந்த ஜென்மத்துல நீங்க சாதிச்ச ஞானம், நீங்க பண்ண அந்த மெடிடேஷன், அது எல்லாமே வந்து உங்க கான்சியஸ், அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அதே மாதிரி 1000 ஜென்மம் எடுத்துட்டீங்கன்னா, அந்த 1000 ஜென்மத்துல நீங்க என்னென்னலாம் சாதிச்சிருக்கீங்களோ, எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க பார்த்திருக்கீங்களோ, எவ்வளவு நல்லது நீங்க பார்த்துருக்கீங்களோ, எவ்வளவு கெட்டது நீங்க பண்ணிருக்கீங்களோ, எல்லாமே வந்து அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். அது ஏன் அன்கான்சியஸ் சொன்னாங்கன்னா, உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல, உங்களால அது இருக்குன்ற விஷயமே தெரியாது, உங்களால அது ஓபன் பண்ணி பார்க்க முடியல, அதுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களால பார்க்க முடியல. ஸோ மெடிடேஷன் மூலமா
பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் மூலமா, இந்த 2 ரூட்ஸ் மூலமா நீங்க வந்து அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கும் உங்களால பார்க்க முடியும். இது ரிக்ரெஷன் மட்டும் இல்லை, ப்ரோக்ரெஷன். ரிக்ரெஷன்னா கடந்த காலத்தில் பார்க்கறது, பாஸ்ட் லைஃப்ல பார்க்கறது. ப்ரோக்ரெஷன்னா ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்க போறீங்க, அது கூட அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல். அவ்வளோ. ஸோ நம்மக்குள்ள அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது 90% இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு நம்பர் எதுக்கு சொல்றேன்னா ஒரு புரிதலுக்காக. அன்கான்ஷியஸ் மைண்ட் 90%, கான்ஷியஸ் மைண்ட் 10%. ஸோ நம்மளுக்கு நம்ம பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சது 5%, தெரியும் தெரியாதுன்ற விஷயம் தெரிஞ்சது இன்னொரு 5%. ஸோ தெரியுமோ தெரியாதோ ஒரு விஷயம் இருக்குன்ற விஷயம் அது வந்து ஒரு 10% தெரியும். ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது இருக்குன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாதுன்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியாது. அது எவ்வளவு இருக்குன்னு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 90%. அந்த சன்கான்ஷியஸ் மைண்ட், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்க பிரெயின் வேவ்ஸ் ஆல்பா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட், காமா ஸ்டேட், உங்க பிரெயின் வேவ்ஸ் ஆல்பா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது தான் நீங்க இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமாவோ இல்லை மெடிடேஷன் மூலமாவோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோ இல்லை அன்கான்ஷியஸ் மைண்டோ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க நீங்க பேசுற விதம், கேட்குற விதம், ரியாக்ட் பண்ற விதம், ரெஸ்பாண்ட் பண்ற விதம், நீங்க சாப்பிடுற விதம், எந்த ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்டது, போன ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்டது, அதுக்கு முன்னாடி ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்டது, எந்த ஜென்மத்தோட நாலேஜ், போன ஜென்மத்தோட நாலேஜ், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தோட நாலேஜ், இந்த மனுஷன் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அனிமல் கிங்டம்ல இருந்திருப்பீங்க. அந்த அனிமல் கிங்டம்ல இருக்கும்போது எப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்தீங்க, என்னென்ன விஷயம்லாம் கத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த அனிமல் லைஃப் டைம்ஸோட கம்ப்ளீட் மெமரிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த டைமென்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற பிளானட்ல, வேற கேலக்சிஸ்ல, வேற டைமென்ஷன்ஸ்ல நீங்க ஜென்மம் எடுத்திருந்தா அதோட நாலேஜும் உங்களுக்கு தெரியும். நேத்து இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி எனக்கு ஜஸ்ட் மெடிடேஷன்ல கண்ணை மூடிட்டு உட்காரும் போது நான் ஒரு விஷன் பார்த்தேன். அதை நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் குரூப் செஷன். என்னன்னா, நான் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ள போயிட்டேன். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிட்டு நான் பூமியிலேருந்து ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டேன். என் கண் முன்னாடி இந்த பூமி வந்து ஒரு சின்ன பால், கோல்ஃப் பால் சைஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு விண்டோ கிட்ட இருந்து, விண்டோல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்க இருக்கேன்னு. எனக்கு புரியல. ஆனா என்னை சுத்தி சில ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எனக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் என்ற விஷயம் மட்டும் எனக்கு புரியும். மற்றது எல்லாமே என்னை பத்தி எனக்கே தெரியாது. புரியாம கேட்கிறேன், அது என்னதுன்னு கேட்கும்போது இது பூமிப்பா, நீங்க பூமியில இருந்து ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டோம், உன்னோட ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம வந்துட்டோம், இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நீங்க தான் டிசைன் பண்ணுதுன்னு சொன்னேன். எனக்கு சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு, கிட்னி இஷ்யூ இருக்கு. பூமி மேல நான் சொல்றேன் எனக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன தெரியாது, இது நான் தான் டிசைன் பண்றேன்னு நீங்க சொல்றீங்க, அதுவும் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு பாஸ் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும். பூமியில நான் இருக்கிறேன், அது மட்டும் தான் தெரியுது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எப்படி வந்தா எனக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போது நான் பார்க்குற விஷயம் கூட எனக்கு புரியல. என்ன இது கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பக்கத்துல இருக்க என்னோட அசிஸ்டன்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து வந்தாரு. உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா, கிட்னி இஷ்யூ இருக்கா, என்ன சொல்றீங்கன்னு ஆச்சரியமா பாக்குறேன். என்னப்பா அப்படி பாக்குற, என்னோட இஷ்யூ என்ன எனக்கு தானே தெரியும். ஓ, நீங்க உடம்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா, நான் உடம்புல தான் இருக்கேன், எனக்கு ஒரு பாடி இருக்கு, அதுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு.
ஓ, உங்க பாடி அங்க இருக்கு, அந்த பூமி மேல இருக்கு, நீங்க இங்க இருக்கீங்க. இப்போ பூமி மேல இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம், சயின்ஸ் பிரகாரம் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடும். அவ்வளவு அவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த டெக்னாலஜி நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த டிசைன் பண்ண இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பீடு பாத்தீங்கன்னா அந்த பூமியில இருந்து இங்க அவ்வளவு தூரம் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு தூரத்துல இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் இன்னைக்கு காலையில அதை ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம். அப்புறம் இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன், சேம் சோல் மெனி பாடிஸ் படிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மீனிங் கூட இருக்கு. அது என்ன மீனிங் இருக்குன்றது நான் டீகோட் பண்ணிட்டேன். இந்த புக்ல ரொம்ப கிளியரா சொன்னார். என்ன சொன்னாரு, உங்க வாழ்க்கையில ஒரு நோயோ இல்ல ஒரு பிரச்சனையோ ஒரு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது வந்து போன ஜென்மத்துக்கும் அதுக்கு முன்னாடி ஜென்மத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அந்த ரூட் காஸ் இல்லைன்னா இங்க அந்த இன்சிடென்ட் இருக்காது, இங்க அந்த பிரச்சனை இருக்காது. எதுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்கே நீங்க கத்துக்க வேண்டிய லெசன், நீங்க மிஸ் பண்ண சில விஷயம், கத்துக்க வேண்டிய சில ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்காம இருக்கிறீங்க. அது கத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும், இந்த பிரச்சனை வந்தாதான் நான் இது கத்துக்க முடியும்ன்ற ஒரு ரிமைண்டர் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக நம்ம இங்க இந்த பூமியில நம்ம நல்லது கெட்டதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணோம். யாரோ ஒருத்தர்னால நம்மளுக்கு நஷ்டம் வராது, யாரோ ஒருத்தர்னால நம்மளுக்கு லாபம் வராது. என்னோட நஷ்டத்துக்கு என்னோட லாபத்துக்கு காரணம் நான் தான் கிரியேட் பண்ணன்ற விஷயம் உங்களுக்கு இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். சரி, இது இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து இந்த புக்ல நான் பார்த்தேன். இப்போ நேத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நான் டீகோட் பண்ணிட்டேன். டீகோட் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரியும். எனக்கு சிவில் இன்ஜினியர், எனக்கு தெரிஞ்ச சில பிஸ்னஸஸ், சில சப்ஜெக்ட்ஸ், சில புக் படிச்சது, நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன பார்த்துருக்கேன், என்ன கேட்டிருக்கேன், இதெல்லாம் தெரியும். பட் இது என்ன, இது ஸ்பேஸ் கிராஃப்ட், இவ்வளவு தூரம் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இது எங்கே எங்கே இருக்குது, நான் எப்படி நம்பணும், எனக்கு எப்படி புரியும், அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. ஸோ மெடிடேஷன்ல வருது, நான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த புக்கில் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல, அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த ஜென்மத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த யூனிவர்ஸ்ல, இந்த பிரம்மாண்டத்துல எங்கெங்கெல்லாம் இருந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்க பிரயாணம் பண்ணிருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்க ஜெர்னி பண்ணிருக்கீங்களோ, எந்தெந்த டைமென்ஷன்ல, எந்தெந்த பிளானட்ல, எந்தெந்த லோகத்துல நீங்க ஜென்மம் எடுத்திருக்கீங்களோ, அந்த அத்தனை லைஃப் டைம்ஸோட நாலேஜ் சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படி. அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வெளியில போய் தேட தேவையில்லை, நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு மெடிடேஷன் மூலமா, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் மூலமா நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல எதனால நம்ம வருத்தப்படுறோம், எதனால நம்மளுக்கு பாதிப்பு இருக்குன்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே நிக்காம முன்னேறி போயிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே ஸ்டாப் பண்றது இருக்காது. நீங்க வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு அன்ஸ்டாப்பபிளா. ஸோ இதுதான் நம்மளோட லைஃப் ஜெர்னி. எது நம்ம மறந்துருக்கோம், எந்த பர்பஸ்க்காக இந்த பூமி மேல வந்திருக்கோம், அந்த எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்ம வெளியில தேட தேவையில்லை, வெளியில எங்கேயுமே யாருக்கிட்ட கேட்க தேவையில்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அது நம்ம கேட்கணும்னா அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற ஆக்சஸ், அந்த 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 அற்புதமான ஞானம் ஆக்சஸ் பண்ணணும்னா மெடிடேஷன் மூலமா, ரிக்ரெஷன் மூலமா நம்ம பண்ணணும். ரிக்ரெஷன் பண்ணணும்னா செல்ஃபா பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இன்னொருத்தர் சப்போர்ட்டோட நம்ம பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணலாம். இன்னொருத்தர் கைட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலும் போயிடலாம்.
ஆனா மெடிடேஷன்ல வந்து அப்படி கிடையாது. மெடிடேஷன் பண்ணும்போது எப்போ உங்களோட எப்போ மைண்ட் ஜீரோ ஆகுதோ, எப்போ உங்களோட குண்டலினி எனர்ஜி ரைஸ் ஆகி ஆக்னா சக்ரா டச் ஆகி அது ஆக்டிவேட் ஆகுதோ, தானா அப்போ தானா உங்களுக்கே தெரிய வரும். அப்போ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண 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 நீங்க இன்னும் டீப்பா போயிட்டு உங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்ன மாதிரி நாலேஜ் இருக்கோ அது எல்லாமே நீங்க மறுபடியும் கொண்டு வரலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது மரணம்ன்றது இல்லை. சேம் சோல், ஒரே சோல் தான். ஆனா அந்த சோல் வந்து 1000 ஜென்மத்துல 1000 ஜென்மத்துல ஒரு ஜென்மத்துல உடம்பு மாத்திக்கிட்டே இருக்கும். அப்போ மரணம் எங்க இருக்கு? டெத் எங்க இருக்கு? ஸோ நம்ம மைண்ட்ல இருக்கிற டெத் பத்தி இருக்கிற பிலீஃப் சிஸ்டமே ராங். அது மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிக்கும் போது, இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் கலந்துக்கும் போது நிறைய விஷயம் தெரியும்.